அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சில வார்த்தைகளை பேச கடமைப்பட்டுள்ளேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல சாதனைகளை செய்த சகாப்தம். அவர்களை பற்றி பேச ஒரு நாள் முழுவதும் போதாது. அம்மா அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் நான் பிறந்தேன் என்பதையே அடுத்த தலைமுறையிடமும் பெருமையுடன் மார்தட்டி கூறுவேன். அம்மா அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு செய்த நலத்திட்டத்தினால்தான் நான் ஊட்டச்சத்துடன் பிறந்து வளர்ந்த ஆளானேன். எடப்பாடியார் கொண்டு வந்த 11 அரசு மருத்துவமனை கல்லூரிகளில் ஒன்றில்தான் எனது மருத்துவ படிப்பை பயில வேண்டும் என்பதுதான் எனது லட்சியம். எனது தாத்தா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்றையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் சாதனைகளையும் அதிமுக என்கிற பெரிய இயக்கத்தை எடப்பாடியார் கட்டி காப்பாற்ற எதிர்கொண்ட சோதனைகளையும் சொல்லி வளர்த்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவின் பின்பு திக்கி திசை தெரியாமல் இருந்த எங்களை தனது இரும்பு கரம் கொண்டு அதிமுகவை காப்பாற்றி எங்களை நல்வழியில் அழைத்து செல்கிறார் எங்கள் எடப்பாடியார் அவர்கள். அடுத்தவர் 1000 சொல்லட்டும். எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் நடுவில் நல்லாட்சி கொடுத்து அதிமுக என்கிற பெரிய இயக்கத்தை காப்பாற்றிய எங்கள் இரும்பு தேசத்து கரும்பு மனிதராம் எங்கள் எடப்பாடியார் அவர்கள் 2026 எடப்பாடியார் முதல்வர் ஆவதற்கு முழு உழைப்பினை செலுத்தி அயராது பாடுபடுவோம். கடலூர் வடக்கு மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் MC சம்பத் அவர்கள் மற்றும் பண்ருட்டி நகர கழக செயலாளர் K மோகன் அவர்கள் முழங்கியது போல் சட்டமன்ற தேர்தலில் களம் காண்போம், வெற்றி பெறுவோம். பண்ருட்டி மற்றும் கடலூர் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவோம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம். நன்றி, வணக்கம்.